கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1969 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. உம்முடைய கண்கள் மனுபுத்திரரின் எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இன்றைக்கு மனிதர்கள் தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு பிரியமானதைத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி கொண்டிருக்கின்றன. தாந்தோன்றித்தனமாக தானே செய்வது என்று சொன்னால் தோல்விகள் வரலாம். ஒரு சில இடங்களிலே ஜெயம் வரலாம், ஆனால் பெரும்பாலும் தோல்விகள் தான் வரும். கர்த்தருடைய கட்டளைப்படி கர்த்தருக்கு பயந்து செய்கின்ற செயல்களில்தான் 100% வெற்றி இருக்கும். ஏனென்றால் யோசனையில் பெரியவர் அவர், செயலிலே வல்லவர் அவர். அவனவனுடைய செயல்களுக்கு வழிகளுக்கு தக்கதாக, கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவர் அளிக்கின்ற பலன் அவரிடத்திலே இருக்கிறது. யோசனைகளில் பெரியவர். மனிதனுடைய யோசனைகள் தோல்வியை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய யோசனையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தரிடத்திலே கேட்டு செய்கின்ற எந்த காரியமும் ஜெயமாயிருக்கும். எனவே கர்த்தருடைய பார்வையில் உங்கள் செயல்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் நோக்கி கொண்டிருக்கின்றன. அதை உணர்ந்து இந்த பூலோகத்தில் வாழுகின்ற கொஞ்ச காலம் கர்த்தருடைய சொல்படி கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரையே தன் துணையாக கொண்டு வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தருடைய பதில் அவர்களுக்கு கிடைக்கும். அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை, தொழிலை, வியாபாரத்தை அமைத்து வெற்றி பெறட்டும். அப்படி வெற்றி பெற வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.